கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிலைத்திராத காரியங்களும் இருப்பதாக இதில் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இந்த அதிகாரம் முழுவதுமே அன்பை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அன்பு எனக்கராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, அன்பு எனக்கராவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். எனக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், என்னுடைய சரீரத்தையே சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தால், இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை என்றால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். அப்போ அன்பு தான் ஒரு காலம் ஒழியாது, எல்லாமே ஒழிந்து போகும். இதில் நம்ம பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். அப்போ ஒழிந்து போகாதது அன்பு, எப்பொழுதும் நிலைத்திருப்பது. அன்பு நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ அந்த அன்பு தான் தேவனாக காணப்படுகிறார். அந்த தேவ அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நம்ம எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அப்போ அந்த தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. அதிகமாக யார் யார் விரும்புகிறாங்களோ அவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தேவ அன்பு ஊற்றப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது குடும்பங்களில், வீடுகளில், அது மட்டும் இல்லை சபைகளில், எல்லா இடங்களிலும் தேவ சமாதானம் நிறைவாக இருக்கும். அந்த பிரிவினைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த தேவ அன்பு எல்லாவற்றிலும் பெரியதாக காணப்படுகிறது. இந்த தேவ அன்பை நம்ம பெற்றுக்கொள்வோம், தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.